சோயால எப்பவும் போல செய்யாம இந்த மாதிரி சோயா 65 பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் சோயாவை வேக வச்சுட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், தனியா தூள், ஒரு ஸ்பூன் 65 மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ எண்ணெயில சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய், ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அளவுக்கு வதங்கி வந்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையுமே சேர்த்து வதக்கிட்டு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். கொஞ்சமா லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ சோயா சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 2 விசில் வந்துட்டு ப்ரெஷர் ஃபுல்லாக போட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா சூப்பரான சோயா 65 பிரியாணி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.